மரமே வந்து குறுகிய கால மரம், நீண்ட கால மரம்னு 2 விதமா பண்ணிருக்கேன். குமிழ் வந்து 10 வருஷத்துல வெட்டுறது, அதுல வந்து ஜம்பு நாவல் நட்டுருக்கேன். குமிழ் 10 வருஷத்துல வெட்டி முடிச்சோன்னே இது ஜம்பு நாவல் காப்புக்கு வர்றதுக்கே வந்து 8 வருஷம் ஆகும். நம்ம 10 வருஷம் கழிச்சு கூட காய்ச்சிட்டு போகுது. அது முன்னாடி மரத்தை வளர்த்து வச்சிருக்கோம். ரெண்டையும் ஒரே டயத்துல நட்டுருக்கேன். அந்த இடையூறு இல்லாத மாதிரி நட்டுருக்கேன். அந்த குமிழ் மரத்தை வெட்டிட்டாங்கன்னா அடுத்து ஜம்பு நாவல் காய்க்கும். அதுக்கு இடையில தான் வந்து செம்மரம் வந்துடும் மேல. நமக்கு தொடர்ந்து உள்ள ஒரு வருமானம் இருந்துகிட்டே இருக்கு. அதாவது நியாயமான வருமானம். நம்ம அதுக்குன்னு வீடு பயிரா செஞ்சிருக்கல வந்து 20 லட்சம் வரும் 10 லட்சம் நினைச்சோம்னா ஆகாது. ஒரு சராசரி ஏக்கருக்கு 50,000 வருமானம் வந்து உங்களுக்கு ஆண்டுக்கு வந்து வீடு பயிரில் வந்துடும். அந்த மரங்கிறது அது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வரும். அது வந்து 20 வருஷம் கழிச்சு நம்ம வெட்டும்போது பாத்துக்கலாம். அதுக்கிடையில குறுகிய கால மரம்னு மலவு மரம் வச்சிருக்கோம், குமிழ் வச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து 8 வருஷம் 10 வருஷத்துல நம்ம இதெல்லாம் வந்து இடை வருமானத்துக்கு வெட்டிக்கலாம். பல வகையா 20 வகை வச்சிருக்கீங்க. அது வந்து நம்ம சொந்த யூஸுக்கு மேடம், விற்பனைக்கு கிடையாது. வீட்டு தேவைகளுக்கு நம்ம நண்பர்களுக்கு கொடுக்கறதுக்கோசரம் 25 வகையான பழமரம் வச்சிருக்கேன். ஒவ்வொன்றுலயும் 2 கண்ணு, ஒட்டுக்கண்ணு நாட்டுக்கண்ணு ரெண்டுமே கலந்து 25 வகையான பழம் வச்சிருக்கோம். அதெல்லாம் வந்து நம்ம கெமிக்கல் போடாம மருந்து அடிக்காம இயற்கையான பழங்களை சாப்பிடணுன்றதுக்கோசரம் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப இனிமேல் நம்ம எதிர்காலத்துல வந்து இயற்கையில இருக்கிறத விலைக்கு போய் வாங்கி கம்மியா கிடைக்கணும் சாப்பிடறது காட்டிலும் சொந்த வேலையை வச்சு அளவா சாப்பிட்டு போறது. அப்ப நம்ம 2 வைக்கும் போது நம்ம பூராத்தையும் சாப்பிட்டு போறது இல்லை. அப்ப கிளி குத்துனது, புழு தின்னது, 2 உதிர்ந்தது போனது போக நமக்கு மீடியமா காய்ச்சாலும் நம்மளும் ஆரோக்கியமான உணவு பழ வகைகளை சாப்பிட்டுக்கிறோம். நம்ம நண்பர்களுக்கு கொடுத்துக்கிறோம் எச்சா இருக்கிறதுல. இப்ப அத்திப்பழம் ஒரு எடுத்துட்டீங்க. அத்திப்பழம் பழுத்துருச்சா? அத்திப்பழம் வந்து இப்ப வீட்டு செலவுக்கு தான் காய்ச்சிருக்கு. இன்னும் பப்பாளி முடிஞ்சோடனே தான் அத்தி விற்பனைக்கு வர அளவுக்கு வரும். இப்போ சீத்தாப்பழம் காய்க்குது. வாழை மரம்லாம் இயற்கை விலையை வச்சு சாப்பிட்ருக்கோம். பைனாப்பிள் வாட்டர் ஆப்பிள் மரம் காய்ச்சிருச்சு. ஒரு 6 வகையான மரம் காய்ச்சிருச்சு. ஜம்பு நாவல் மரம் காய்ச்சிருச்சு. கொடிக்கா மரம் காய்ச்சிருக்கு. 6-7 வகையான மரம் காய்ச்சிருச்சு. கொடிக்கா மரம் வெறும் முள்ளுதான் என்னமோன்னு நினைக்கிறோம். ஆனா அத டவுன்ல காசு போட்டு வாங்கிட்டு போறாங்க. அதுல 400 ரூபாய்க்கு விக்குதுங்க. அதுவுமே எந்த அளவுக்கு விளைஞ்சுன்னு தெரியாதுங்கல்ல. நம்ம விவசாயம் பிறந்தாச்சு. நம்ம இடத்துல சும்மா கிடக்கிற இடத்துல நட்டு வச்சா வளர்ந்துட்டு போகுது. நம்ம அந்த சீசனுக்கு 2 மாசம் 3 மாசத்துக்கு அதை நம்ம வந்து ஆரோக்கியமான பழமா சாப்பிட்டுக்கலாங்கல்ல. அதுக்காக காசு இருக்குன்னு போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட்றாங்கன்னா அதுல இருந்து ஒரு நோயை வாங்கிட்டுல வர்றோம். இப்ப அந்த காலத்திலே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீசனுக்கும் மாம்பழம் ஒரு சீசன்ல வரும், வாழைப்பழம் ஒரு சீசன்ல வருது, அதே போல கொய்யாப்பழம் வருது. இப்படி அந்தந்த சீசன்ல பலாப்பழம் எல்லாம் வருது இல்ல, அந்த சீசன்ல கிடைக்கிற பழத்தை சாப்பிட்டுட்டா நோய் நமக்கு வராதான். அந்த காலத்துல அதுக்குதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவுமே கெமிக்கல்ல விளைஞ்சது, அது கெமிக்கல்ல பழுக்க வச்சது, மருந்து அடிச்சு விளைஞ்சது. சாப்பிட்டோம்னா நோய் வரத்தானே செய்யும். அசோஸ்பைர்ல லிக்யூடு குடுக்கறாங்க தலைச்சத்து யூரியாவுக்கு பதிலா. அதே போல பாஸ்போ பாக்டீரியா மணி சத்து குடுக்கறாங்கல்ல, டிஏபி போடுறாங்க, சூப்பர் பாஸ்பேட் போடுறாங்கல்ல, அதுக்கு பதிலா பாஸ்போ பாக்டீரியான்னு சொல்லிட்டு இயற்கை சாம்பலே ரெடி பண்ணி போட்டுறது. சாம்பல் நெல்லு மண்டிக்கு போவேன், 2 டாய்ட் அழட்டி வந்தாங்கன்னா 1 ஏக்கர் போட்டுக்கலாம். ஒரு செடிக்கு ஒரு வாழை வச்சிருக்காங்கன்னா 1 கிலோ போட்டு விட்டேன் சாம்பல் சத்து. பத்தாவதுக்கு பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா கரைச்சி விட்டேன். மண்புழு உரம் ஒத்திக்கிட்டு வச்சிருக்கேன், மண்புழு உரம் தயாரிக்கிறேன். அதெல்லாம் எங்களுக்கு திருப்தியான கூடுதலான மகசூல், கூடுதலான விலைக்கு தானே விற்கிது. இயற்கையா கொண்டு வரும்போது உங்களுக்கு வந்து நம்ம பாய்ச்சோம்னாத்தான் அதை பத்தி யோசிக்காம போகணும். நம்ம கடந்த காலத்துல தவறு பண்ண மாதிரி தான் ஒரு சிந்தனை. அதே வாழை மரம் 2 பேரும் ஒரே நாள்ல நட்டு ஒரே குடோன்னு கொண்டு போவோம், ஒரே வண்டியில ஏத்திட்டு போவேன். அவருக்கு 400, எனக்கு 700க்கு விற்கும். அப்ப பெருமையா வந்து ஏன் பழம் வந்து கோம்பு உதிராது, 4 நாள் தாங்க. அவருக்கு ஒரே நாள் தான் பழுத்தோன்னு பூரா உதிர்ந்துடும். ரஸ்தாளி பழம் எனக்கு 4 நாளைக்கு தாங்க. இயற்கை விளைஞ்சி 4 நாளைக்கு தாங்க. பழமும் எனக்கு சுவையா இருக்கும் சாப்பிடும் போது. நம்மளே 2 பழம் 3 பழம் சாப்பிடலாம் ஒரே டைம். இயற்கையில செஞ்சா சுவையாவும் இருக்குது, விலையும் கூட கிடைக்குது, கெட்டும் போக மாட்டேங்குது. வந்து ஒரு நாள் தாங்குதுங்கல்ல. வந்து இயற்கை விவசாயத்துக்கு எல்லா பேரும் மாறுறது நல்லது. எதிர்காலத்துல கடைமடாம நிம்மதியா விவசாயம் வாழணும்னா இயற்கை விவசாயத்துக்கு தரிச்சா ஒரு விவசாயத்துக்கு பாத்தீங்களா என்னென்ன நோய் வருது. இதுலயும் வந்து நிலம் அதிகமா இருக்கவங்க ஒரு 3ல 1 வகை மரப்பயிர் இருக்குன்னு ஒதுக்கலாம். நிலம் கம்மியா இருக்கவங்க கூட வரப்போற மரங்களை கூட நட்டு எதிர்காலம் ஒரு நெருக்கடி வர அன்னைக்கு அதை வித்து பயனடைச்சுக்கலாம். மரப்பயிர் விவசாயத்துக்கு மாறுறது நியாயமான முடிவு. இயற்கை விவசாயத்துக்கு மாறி தற்சார்பு வாழ்க்கை வாழ்றதே நல்லது.
சந்தோஷமான வாழ்க்கையா எனக்கு தெரியுதுங்க மேடம். பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்லா இருக்கு, திருப்திகரமா இருக்கு. சரிங்கண்ணே, ரொம்ப நன்றிங்கண்ணே. நன்றி மேடம்.